அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்றைக்கி புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா, தமிழக அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. TNSGTTRB. டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1030 தான். இது 1768 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேக்கன்சி இன்னும் அதிகமாகலாம். சரி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான முக்கியமான டேட்ஸ்லாம் என்ன, அதாவது எப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ டேட் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, எப்போ எக்ஸாம் டேட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சிவிக்கெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல போஸ்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னாக்கா SGTTRB. இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 9/2/2024. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2024. இந்த வருஷத்தில் டிஆர்பி வெளியிடக்கூடிய முதல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். முதல்ல எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்துறோம். டோட்டல் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1768. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1768. அதுவும் 1030 அப்படின்னு கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த வேக்கன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய சான்சஸ் இருக்குது. போஸ்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னாக்கா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இடைநிலை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். 1 to 5th போடுவாங்க. இந்த 1768 இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 1729 கரண்ட் வேக்கன்சி. பேக்லாக் வேக்கன்சி பின்னடைவு காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 39. ரெண்டு சேர்த்து தான் 1768 இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெட்லைன்ஸ். இப்போ டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் 9/2/2024. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற டேட் ஆஃப் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட். ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா 14/2/2024. லாஸ்ட் டேட் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15/3/2024. டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், இங்கே எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா OMR பேஸ்டு எக்ஸாம் தான். என்றைக்கு அப்படின்னாக்கா 1030 தான் அதுவும் சொல்லியிருக்காங்க, அப்ராக்சிமேட்லி தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக அந்த டேட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 23/6/2024. இப்போ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு February 9. எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா June 23. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி ஃபுல்லாக இருக்குது. March, April, May, June. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் நமக்கு டைம் இருக்குது. நல்லா ஓகேங்களா. அப்போ நல்லா பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸாம் ஈஸியாக செலக்ட் ஆகிட்டு உள்ளே போயிடலாம். சரி, நெக்ஸ்ட்டாக ஃபர்தராக பார்க்கலாம் வாங்க. இப்போ இதான் நமக்கு டெட்லைன்ஸ் டேட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதே தனித்தனியாக பிரித்து இங்கே கொடுத்துருக்காங்க. பேக்லாக் வேக்கன்சி எங்கெங்கே இருக்குது, அந்த 19 தமிழில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டாக மைனாரிட்டி லாங்குவேஜ், அதில் உருது, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இது இல்லாமல் தமிழ் லாங்குவேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 1388. இந்த 1388 தான் வந்து அந்த கேட்டகிரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்னுக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, SC/STக்கு எவ்வளோ, SCA, BCM அதெல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. இதில் பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். அதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதுக்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் வந்து இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 53 இயர்ஸ். ஓகேங்களா. அதுவே வந்து அப்பர் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 53. அதே கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா BC, MBC, SC, SCA, ST அப்படின்னுங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டோட்டலாக 58 தான் நமக்கு. இப்போ மேக்ஸிமம் 58 ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு எழுதலாம். அடுத்து நெக்ஸ்ட்டாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன. இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர் படி டிடிஎட் படிச்சிருக்கலாம். டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் ஆர் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் 4 year இன்டர்டியர் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அது முடிச்சுக்கலாம். BEELED சொல்லுவோம். சரி, இதெல்லாம் நீங்கள் முடித்து ப்ளஸ் கம்பல்சரியாக டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணிடணும். சரிங்களா. முக்கியமான பாயிண்ட் தான். டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இது எலிஜிபிள். TNTT பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க இந்த எக்ஸாம் எடுத்துக்கு எலிஜிபிள் கிடையாது. அவனே கொடுத்துட்டான். இந்த டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் DTED, பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதுக்கப்புறமா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் எஜுகேஷன் இதெல்லாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக TNTT பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் பேப்பர் 2 பாஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அவங்களாம் இங்கே எழுதாமான்னு கேட்குறீங்கனாக்கா அது கண்டிப்பாக எழுத முடியாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரி, நெக்ஸ்ட்டாக ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே எக்ஸாமினேஷன் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா
ஆஃப்லைன் மோடு எக்ஸாமினேஷன் தான். அந்த ஆஃப்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா OMR பேஸ்டு எக்ஸாம் தான், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். இங்கே கொடுங்க. அப்போ எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்ஜெக்ட் டைப்பில் 2 டைப்ஸாக நடக்கும். ஒன்று வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா மெயின் சப்ஜெக்ட் 2 பார்ட். பார்ட் ஏ வந்து தமிழ் லாங்குவேஜ், பார்ட் பி பார்த்தீங்கன்னாக்கா மெயின் சப்ஜெக்ட். இந்த பார்ட் ஏவில் என்ன கேட்போம் அப்படின்னாக்கா 6th to 10th இருக்கிற தமிழ்லேருந்து 50 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 50 கொஸ்டினில் 30 கொஸ்டின் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். அப்போ அந்த 50 மார்க்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 to 20 2 மார்க் கொஸ்டின், அதுவும் அப்ஜெக்ட் டைப் தான். அதுக்கு 2 மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 21 to 30 அது 1 மார்க். அப்போ இதுக்கு வந்து 2 மார்க், 20 2 மார்க்கு, 10 1 மார்க், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். இப்போ இல்லை மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னாக்கா 40% மார்க் எடுக்கணும். 50 மார்க்கில் 40% மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்லேயே நீங்கள் எலிஜிபிள் ஆனாலும் இதில் 40% 50க்கு 20 மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். சரிங்களா? 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். இங்கே நெகட்டிவ் மார்க்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப்பு, நோ நெகட்டிவ் மார்க்ஸ். இது பார்ட் ஏ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து பார்ட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த மேஜர் சப்ஜெக்டில் வந்து, தட் இஸ் மேஜர் அப்படின்னாக்கா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த சப்ஜெக்ட்லேருந்து கலந்து வரும். தமிழ் மட்டுமே வராது, இங்கிலீஷ் மட்டுமே வராது. யூஜிடிஆர்பி பிஜிடிஆர் மாதிரி கிடையாது. இந்த 5 சப்ஜெக்ட் கலந்து 150 மார்க்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் இருக்கும். இதில் இருக்குனாக்கா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல், டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 சப்ஜெக்ட்டும் கலந்து 150 மார்க்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இங்கேயும் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான், இங்கே நெகட்டிவ் மார்க் கிடையாது. சார் இந்த 150 மார்க்கில் எலிஜிபிலிட்டி எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்துக்கணும் மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 45 மார்க் எடுத்தால் போதும். பிசி, அதை கம்யூனிட்டி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கா 45 மார்க் எடுத்திருந்தால் போதும். தட் இஸ் 30% மார்க் எடுத்தால் போதும். ஜென்ரல் கேட்டகரி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 40% மார்க் எடுத்துரும். தட் இஸ் 60 மார்க் எடுத்திருந்தால் தான் எலிஜிபிள். சரிங்களா? இப்போ தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு பாஸ் பண்ணி இதில் மார்க் மேலே இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்ததே நமக்கு சிவிக்கே கூப்பிடுவாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் நீங்கள் தான். சப்போஸ் இதில் அதிகமாக மார்க் எடுத்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் 20 மார்க் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதில் பாஸ் பண்ணியிருக்கணும். பட் அந்த மார்க்கை கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த 150க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை மட்டும் தான் கட் ஆஃப்க்கு எடுத்துருப்பாங்க. பட் கம்பல்சரியாக தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் நீங்கள் 20 மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். சரிங்களா? சரி, இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஸ்டின் வந்து என்ன மீடியமில் வரும் கொஸ்டின் பேப்பர் நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஆஃப்லைன் மோடு தான், OMR பேஸ்டு எக்ஸாம் தான். சில கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் மேஜருக்கு மட்டும் இங்கிலீஷில் வரும். இதை தவிர வேறு எந்த மேஜராக இருந்தாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் 2 லாங்குவேஜ்லேயும் வரும். மேக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸு, சோஷியல் எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வரும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும்தான் இங்கிலீஷில் வரும். சார் அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க சார், ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன். இங்கே செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் ஏற்கனவே சொன்னது தான், அதில் பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ போஸ்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த பர்டிகுலர் கட் ஆஃப்க்கு மேலே இருக்கணும். இவங்கள மட்டும்தான் சிவிக்கு கூப்பிட்றாங்க. சிவி கூப்பிட்டு அதுக்கப்புறமா வெரிஃபை பண்ணி மார்க் கொடுத்து போகிறாங்க. சரி, சிவிக்கு எவ்வளோ பேர் கூப்பிட்றாங்க அதுக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேக்கன்சியோ அந்த வேக்கன்சிலேருந்து 1:1.25 ரேஷியோவில் கூப்பிட்றாங்க. சரிங்களா? ஒரு போஸ்டிங்க்கு 1.25% கூப்பிட்றாங்க. அப்ராக்சிமேட்டாக 1.25% கூப்பிட்றாங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சியோ அந்த வேக்கன்சி இன்ட்டு 1.25 ரேஷியோவில் கூப்பிட்றாங்க. இவங்களை கூட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக இவங்களுக்கான அந்த வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க. சிவியில் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணிப்பீங்க இல்லையா, எந்த அகாடமிக் இயர்லேருந்து நீங்கள் பாஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த இயர் வைஸாக அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க, வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க. அந்த வெயிட்டேஜ் மார்க் எப்படின்னாக்கா 1 இயருக்கு 0.5 மார்க்கு. அந்த யூஜிடிஆர்பி கொடுத்த அதே பேட்டர்ன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2022 நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 0.5 மார்க்கு. அதே ஃபஸ்ட்டு 2012 ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம் வச்சாங்க. அப்போ நீங்கள் பேப்பர் 1 பாஸ் பண்ணி அப்படின்னாக்கா 5.5. நெக்ஸ்ட் இயரில் பாஸ் பண்ணினாக்கா 5. அதுக்கப்புறம் 2017 3, 2019 2 இந்த மாதிரி 1 இயருக்கு 0.5 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் எந்த இயர்லேருந்து பாஸ் பண்ணிருக்கீங்களோ அதுலேருந்து இந்த டில் டேட் இந்த இயர் வரைக்கும் கால்குலேட் பண்ணி இன்ட்டு 0.5 போட்டு பாருங்கள் எவ்வளோ மார்க் வருதோ இந்த மார்க். அப்போ சிவிக்கு போகும்போது இந்த வெயிட்டேஜ் மார்க்கு ப்ளஸ் நீங்கள் எடுத்த அந்த 150க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க்கு ப்ளஸ் ரெண்டையும் சேர்த்து தான் கட் ஆஃப் போட்டு ஃபைனல் லிஸ்ட்டு விடுவாங்க. இப்போ ஃபைனல் லிஸ்ட்டு இந்த சிவி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த டிஆர்பி வெப்சைட்லேயே விடுவாங்க. நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். சிவி முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக அதில் எந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதில் நீங்கள் ஃபைனல் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுவாங்க.
சரிங்களா? இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு மற்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இல்லை தேவைப்படுது டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. புதுசாக அந்த தமிழ் மீடியம் கேண்டிடேட் தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஸ்கூலில் வாங்கணும், காலேஜில் படிச்சா காலேஜில் வாங்கணும். இதுக்கு என்ன ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனோ, அப்போ அதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கரஸ்பாண்டிங் இந்த லாஸ்ட் இந்த இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் படிச்சிருந்தா தான் அந்த ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. தமிழ் வழி சான்றிதழுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே இருக்குது. வேணால் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கிற தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட்டை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்கூல்லேயோ நீங்கள் காலேஜில் படிச்சு அங்கே வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட். சரிங்களா? சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.